மனைவியின் நற்சான்றிதழ். மக்காவின் ஜபல் அன்னூர் மலையில் இருந்த ஹிரா குகையில் அந்த அதிசயம் நிகழ்ந்து முடிந்தது. வானவர் ஜிப்பீல் அலைஹிவசல்லம் அவர்கள் மறைந்துவிட்டார்கள். ஆனால் அந்த அனுபவத்தின் அதிர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்தார்கள். ஒரு பேரரசரிடமோ அல்லது வைத்தியரிடமோ அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் நேராகச் சென்றது தம் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் நபியவர்களால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. மூச்சிரைக்க, நடுக்கத்துடன், "சம்மிலூனி, சம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள்" என்று மட்டும் சொன்னார்கள். அந்த இடத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காட்டிய முதிர்ச்சிதான் உலகிற்கே ஒரு பாடம். அவர்கள் பதட்டமடையவில்லை. "ஏன் இப்படி வந்தீர்கள்? குகையில் என்ன நடந்தது?" என்று கேள்விகள் கேட்டு துளைக்கவில்லை. அமைதியாக நபியவர்களை படுக்க வைத்து அவர்கள் கேட்டது போலவே போர்வையினால் அவர்களை போர்த்தி நடுக்கம் குறையும் வரை அருகிலேயே இருந்தார்கள். நடுக்கம் தீர்ந்த பிறகு நடந்தவற்றை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபியவர்கள் விவரித்தார்கள். "கதீஜா, என் உயிருக்கே ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன்" என்றார்கள். அப்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. "அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏனெனில் நீங்கள் உறவினர்களோடு இணங்கி வாழ்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமையை தாங்குகிறீர்கள், இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், நீதிக்காக போராடுபவர்களுக்கு துணையாக இருக்கிறீர்கள்." ஒரு மனிதனை பற்றி உலகிற்கே தெரியாதப போது அவரது நற்குணங்களை அவரது மனைவி சாட்சி சொன்ன அந்த தருணம்தான் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் ஆறுதல். மறுநாள் காலை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களை தவிக்க விடவில்லை. அவர்களை தன் உறவினரான வரக்கா பின் நௌபல் என்பவரிடம் அழைத்துச் சென்றார்கள். வரக்கா ஒரு முதியவர், கண் பார்வையற்றவர், ஆனால் முந்தைய வேதங்களை நன்கு கற்றவர். நடந்ததை கேட்ட வரக்கா ஆச்சரியத்தில் உறைந்து போனார். "நபியே, உங்களை வந்து சந்தித்தவர் இதற்கு முன் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த அதே இறைத்தூதர் ஜிப்பீல்தான்" என்று உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து அவர் ஒரு கசப்பான உண்மையைச் சொன்னார். "நீங்கள் கொண்டு வந்த இந்த செய்தியை சுமந்த எவருமே மக்களால் துன்புறுத்தப்படாமல் இருந்ததில்லை. உங்கள் மக்கள் உங்களை ஊரை விட்டு